தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். யோவான் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 20 இறைவசனங்கள் 19 முதல் 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலின்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதரர்களே, இன்று பாஸ்கா 2ஆம் வாரம், ஏப்ரல் 12ஆம் தேதி 2026ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நற்செய்தியில நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்றாரு, தன் சீடர்களுக்கு தோன்றாரு. அந்த டைம்ல யாரை காணோம், நம்ம தோமா இல்ல. ஆனா சீடர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க ஏசப்பாவை பார்த்தோன்றாங்க. உடனே தோமா நம்ப மாட்டேங்கிறாரு. நான் அவரோட விழாவில கை விரல விட்டாதான் நம்புவேன் அப்படின்றாரு. இயேசு பாருங்க, அவருக்காகவே மறுபடியும் தோன்றி அவர்கிட்ட போய் சொல்றாரு பாருங்க, இந்தா என்னோட கையில இருக்கிற எலும்புகள்ல இருக்கிற ஓட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ற, விழாவில் இருக்கிறது கையை இடு அப்படின்றாரு. ஸோ அதுக்கப்புறம் இயேசு என்ன சொல்றாரு, முக்கியமான ஒரு விஷயம், நீயாவது என்ன பார்த்ததுனால நம்மள பார்க்காமலே நம்புவங்க பேறு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நாம எல்லாரும் மிக மிக பேறு பெற்றவர்கள். அந்த பேறு பெற்ற வாழ்க்கையை நாம் வாழ்வோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ். இயேசு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.